தாவீதும் மேவிபோசேத்தும். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றும்படி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன். நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். தாவீது மக்னாயீமில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வரும்போது அநேகர் அவரை சந்திக்க வருகிறார்கள். முதலில் சீமேயி தாவீதை பார்க்க வந்தான். அதன் பின்பு மேவிபோசேத் அவரை பார்க்க வருகிறான். சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ராஜா போன நாள் முதல் அவர் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் மேவிபோசேத் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. சீபா மேவிபோசேத்தை வஞ்சித்து விட்டான். அவனை பராமரிக்கவே இல்லை. மேவிபோசேத் தன் கால்களை சுத்தம் பண்ணுவதற்கோ, தன் தாடியை சவரம் பண்ணுவதற்கோ, தன் வஸ்திரங்களை வெளுக்கவோ சீபா அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. தாவீது அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடிய நாளில் இருந்து எருசலேமிற்கு திரும்பி வரும் நாள் வரையில் சீபா மேவிபோசேத்தை சிறிதும் கவனிக்கவில்லை. ஆகையினால் மேவிபோசேத் தாவீதை பரிதாபமாக பார்க்க வருகிறான். தாவீது எருசலேமுக்கு திரும்பி வரும்போது யூதா கோத்திரத்தார் எல்லோரும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். தாவீதின் சந்தோஷத்தில் மேவிபோசேத்தும் பங்கு பெறுகிறான். தாவீது அப்சலோமுக்கு தப்பித்து ஓடின போது மேவிபோசேத் தாவீதுக்காக வருத்தப்பட்டான். தன்னுடைய வருத்தத்திற்கு அடையாளமாக மேவிபோசேத் தன் கால்களை சுத்தம் பண்ணாமல், தன் தாடியை சவரம் பண்ணாமல், தன் வஸ்திரங்களை வெளுக்காமல் இருக்கிறான். அவன் தன்னையே வெறுத்து தாவீதுக்காக துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். தாவீது ராஜாவின் நெருக்கங்களுக்காகவும் பாடுகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் மேவிபோசேத்தும் துக்கப்படுகிறான். இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்த துன்பத்திற்காக மேவிபோசேத்தும் மனவேதனைப்படுகிறான். மேவிபோசேத் எருசலேமில் இருந்து தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். தாவீது அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்கிறார். தாவீது மேவிபோசேத்தை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக பாவித்தார். தாவீதின் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட அவனையும் சாப்பிட வைத்தார். ஆனாலும் தாவீது அப்சலோமுக்கு தப்பித்து ஓடிய போது மேவிபோசேத் அவரோடு கூட போகவில்லை. மேவிபோசேத்தின் வேலைக்காரனாகிய சீபா அவனை பற்றி தாவீதிடம் பொல்லாப்பான காரியங்களை சொல்லி இருக்கிறான். சீபா மேவிபோசேத்தின் மீது வீண் பழி சொல்லி இருக்கிறான். சீபாவின் தந்திரம் மேவிபோசேத்திற்கும் தெரிந்திருக்கிறது. சீபா மேவிபோசேத்திற்கு சிநேகிதனாய் இருக்க வேண்டும். ஆனால் அவனோ மேவிபோசேத்திற்கு சத்துருவாயிருக்கிறான். தாவீது அப்சலோமுக்கு தப்பித்து ஓடும்போது மேவிபோசேத்தும் அவரோடு கூட ஓடிப்போக முயற்சி பண்ணினான். ஆனால் சீபா அதை தடை பண்ணி விட்டான். மேவிபோசேத் கால்கள் முடமானவன், அவனால் நடக்க முடியாது. தாவீதோடு கூட போக வேண்டும் என்பதற்காக மேவிபோசேத் ஒரு கழுதையை ஆயத்தமாய் வைத்திருந்தான். மேவிபோசேத்தின் கோவேறு கழுதையை சீபா எடுத்துக்கொண்டு போய்விட்டான். தாவீது எருசலேமை விட்டு தப்பித்து போகும்போது மேவிபோசேத் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போவதற்கு அவன் ஆயத்தமாய் இருந்தான்.
மேவிபோசேத் சேபாவை பற்றியும் தான் தாவீதோடு கூட போக ஆயத்தமாய் இருந்தது பற்றியும் அவரிடத்தில் சொல்லுகிறான். மேவிபோசேத் தாவீது ராஜாவிடம், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பலி சொன்னான் என்று சொல்லுகிறான். சீபா மேவிபோசேத்தை வஞ்சித்து விட்டான். தாவீது யுத்தத்தில் ஜெயித்தால் தனக்கு உண்மை இல்லாமல் இருந்தவர்களை கொன்று போடுவார் என்று சீபா நினைத்தான். இதற்காக மேவிபோசேத்தை பற்றி சீபா தாவீதிடம் தவறான செய்திகளை கூறியிருந்தான். மேவிபோசேத்தின் சொத்துக்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது சீபாவின் விருப்பம். ஆனால் இப்போது மேவிபோசேத்தே ராஜாவிடம் நடந்த உண்மை நிலைமைகளை விவரிக்கிறான். மேவிபோசேத் தாவீதோடு கூட போவதற்கு சேபாவின் உதவி தேவைப்படுகிறது. ஆனால் சேபாவோ தன் எஜமானுக்கு உதவி செய்யாமல் அவனை வஞ்சிக்கிறான். தாவீது ராஜாவிடம் அவனை பற்றி வீண் பழி சொல்லுகிறான். சீபா தாவீது ராஜாவை பார்க்க வந்தபோது அவர் அவனிடம், உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டார். அதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். சீபா சொன்னதை கேட்டபோது தாவீதுக்கு மேவிபோசேத்தின் மீது கோபம் உண்டாயிற்று. தாவீது ராஜாவின் கோபம் மேவிபோசேத்திற்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் அவன் ராஜாவோட கூட போகவில்லை. ராஜாவோடு கூட போவதற்கு சீபாவும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. மேவிபோசேத் தாவீதிடம் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான். அதன் பின்பு மேவிபோசேத் தாவீது ராஜாவிடம், ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல் இருக்கிறார். உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் என்று சொல்லி தன்னை தாவீதின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறான். தாவீது அப்சலோமுக்கு தப்பித்து ஓடி போகும்போது அவருடைய ராஜ்யத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்னும் சதி ஆலோசனை மேவிபோசேத்திடம் இல்லை. மேவிபோசேத் தாவீது ராஜாவிடம் தன்னை பற்றியும் தன்னுடைய தகப்பன் வீட்டாரை பற்றியும் எடுத்துச் சொல்லுகிறான். மேவிபோசேத் தாவீது ராஜாவிடம், ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லோரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கிறான். தானும் தன்னுடைய தகப்பன் வீட்டாரும் தாவீதின் தயவில் இருப்பதை மேவிபோசேத் அங்கீகரிக்கிறான். தாவீது ஞானமுள்ளவர், அவர் தேவனுடைய தூதனை போல் இருக்கிறார். அவருக்கு நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியும். ஆகையினால் தாவீது தன்னுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி தனக்கு செய்யட்டும் என்று மேவிபோசேத் தாவீதின் விருப்பத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். சீபா மேவிபோசேத்தை பற்றி தாவீதிடம் பொல்லாத காரியங்களை சொன்னபோது தாவீது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்று சொல்லியிருந்தார். இப்போது தாவீது தான் சொன்ன தீர்ப்பை திருத்துகிறார். தாவீது ஏற்கனவே சவுலுக்கும் அவருடைய வீட்டார் எல்லோருக்கும் இருந்த யாவையும் மேவிபோசேத்திற்கு கொடுத்து விட்டார். சீபா தன் குமாரரையும் தன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு மேவிபோசேத்தின் நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்க்க வேண்டும். இது தாவீது சீபாவுக்கு கொடுத்த கட்டளை. அதன் பின்பு தாவீது மேவிபோசேத்தின் நிலங்களை சீபாவுக்கு கொடுத்து விட்டார். தாவீது சீபாவுக்கு கொடுத்த நிலத்தை மறுபடியுமாய் 2 பங்காக வைத்து சீபாவுக்கு ஒரு பங்கும் மேவிபோசேத்திற்கு ஒரு பங்குமாக பிரித்து கொடுக்கிறார். அப்பொழுது தாவீது ராஜா மேவிபோசேத்தை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன், நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது சீபாவை தண்டிக்கவில்லை. அவன் தன் எஜமானுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்திருந்தாலும் சீபா தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறான். தாவீது 2 சாமுவேல் 16:4 கூறிய கட்டளையை திருத்தி மறுபடியும் 2 சாமுவேல் 9:10 கூறிய ஆரம்ப கட்டளையை நிறைவேற்றுகிறார். மேவிபோசேத்திற்கோ தன்னுடைய நிலத்தின் மீது பிரியமில்லை. அவன் தாவீது ராஜாவின் மீது பிரியமாய் இருக்கிறான். தாவீது ராஜா மறுபடியும் எருசலேமுக்கு வந்தது அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. மேவிபோசேத் தாவீது ராஜாவின் பந்தியிலே சாப்பிடுகிறவன். ஆகையினால் அவனுக்கு நிலம் எதுவும் தேவையில்லை. சீபா தனக்கு கேடு செய்திருந்தாலும் மேவிபோசேத் சீபாவை ஆசீர்வதிக்கிறான்.
மேவிபோசேத் கால்கள் முடமானவனாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் முடமாகவில்லை. மேவிபோசேத் தாவீது ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லுகிறான். தனக்கு தாவீது ராஜாவின் அன்பும் ஆதரவும் கிடைத்தால் அதுவே போதுமானது என்று மேவிபோசேத் நினைக்கிறான். தாவீது சீபாவிற்கு செய்த காரியங்களின் விவரம் வருமாறு: சீபாவும் அவன் குமாரரும் சவுலின் நிலத்தையெல்லாம் பயிரிட்டு அதன் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு மேவிபோசேத்தை ஆதரிக்க வேண்டும். மேவிபோசேத் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தனக்கு எதிராக கலகம் பண்ணினான் என்று தாவீது நினைத்தார். ஆகையினால் எல்லா நிலத்தையும் சீபாவுக்கே கொடுத்து விட்டார். தாவீதின் இந்த மனமாற்றத்திற்கு சீபாவின் தவறான செய்தியே காரணம். மேவிபோசேத் தனக்கு உண்மை உள்ளவனாக இருப்பதை தாவீது புரிந்து கொண்டார். ஆகையினால் சீபாவின் நிலத்தை மேவிபோசேத்தும் சீபாவும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஆனால் மேவிபோசேத்தோ எல்லா நிலத்தையும் சீபாவிற்கு மனப்பூர்வமாக கொடுத்து விடுகிறான்.